சூப்பரா இருக்குல்ல? கேண்டிட் பா. வணக்கம், நான் சுரியathangaraj. நம்ம சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ்க்கு நிறைய வெரைட்டியான கேக் ஆர்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்குதுங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு வந்திருக்கிற ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் தீம்லான கேக்கு. இந்த கேக் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஸ்கூலில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சரை ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்போ என் கூடயே வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் மேமும் ஒர்க் பண்ணாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் தான் வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக கேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் வந்து இதை நான் கிளாசிக்கல் டான்ஸர் தீம்லேயே வந்து இந்த கேக் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் வந்து கொஞ்சம் நிறைய சர்ச் பண்ணி அவங்களுக்கான இந்த கிளாசிக்கல் டான்ஸருக்கான என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வருமோ அந்த மாதிரிலாம் நான் ஒரு கேக் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நாம் அந்த கேக்கை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் அப்படின்னு வரும்போது அவங்களுக்காக நிறைய விஷயம் தேவைப்படுங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போடுற ட்ரெஸ்ஸு தான். அது ஒரு ஃபுல் செட் ட்ரெஸ்ஸாக வந்து இந்த ஃபாண்டன்ட்டில் பண்ண முடியாதுங்க. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க போடக்கூடிய ஆர்னமெண்ட்ஸும் வந்து நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செய்ய போகிறது பார்த்திங்கன்னா அவங்க காலில் கட்டுற சலங்கை. அதுக்கு நான் டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கிற ஃபாண்டன்ட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம ஒரே மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் இந்த சலங்கையில் முத்துக்கள் மாதிரி நாம் வைக்கணுங்க. அதுக்கு நான் எல்லோ கலர் ஃபாண்டன்ட்டை உருட்டி எடுத்துகிட்டு இதில் கோல்டு டஸ்ட் பவுடர் வச்சு நான் வந்து டஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கிறேன். அப்போ அதனால் கோல்டு பேர்ல்ஸ் மாதிரி தெரியும். இதில் வந்து ஒரு ஸ்டார் நாசல் வச்சு ஒரு இம்ப்ரெஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறேன். அது நம்மளுக்கு ஒரிஜினல் வந்து அந்த சலங்கை மாதிரியே தெரியும். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிளாக் கலர் ஃபாண்டன்ட்டில் வந்து இதெல்லாம் ஒட்ட போகிறேன். லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டுறேங்க. இப்போ பாருங்கள், இது ஒரிஜினல் சலங்கை மாதிரியே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த சைட்லேயும் வந்து இந்த காலில் கட்டுற பெல்ட் மாதிரி இருக்கிறக்காகவும் கொஞ்சம் ஃபாண்டன்ட்டு இந்த சைட்லேயும் நான் ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி 2 சலங்கை இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோங்க. அதுக்கப்புறம் கிளாசிக்கல் டான்ஸர்ஸ் எல்லாம் போடுற மாதிரியான ஒரு ஃபாண்டன்ட் ட்ரெஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறேங்க. அதுக்கு வந்து நான் ரெட்டும் க்ரீனும் இருக்கிற மாதிரியான ஃபாண்டன்ட்டை நல்லா ஸ்ட்ரிப் மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு அது வந்து ஒன்று மேலே ஒன்று ஒட்டியிருக்கிறேன். இதுக்கு மேலே கோல்டன் டஸ்ட் பவுடர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து மேலே வந்து ஒரு ப்ரஷ் வச்சு பெயிண்ட் மாதிரி பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் அந்த வந்து நம்மளுக்கு அந்த கோல்ட் ஷைனிங் வந்து நல்லா தெரியும். அப்புறம் பரதநாட்டியம் ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா சுருக்கம் வச்சு அழகாக ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம கிளாத்தில் வந்து மடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக வரும். கொஞ்சம் ஃபாண்டன்ட்டில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயந்தான். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணும்போது இந்த மடிப்பு வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி இந்த ஃபாண்டன்ட்டில் சுருக்கம் வச்சதுக்கப்புறமா லைட்டாக கர்வ் பண்ணிக்கணுங்க. இதே மாதிரி நம்ம 2 பண்ணிக்க போகிறோம். இப்போது சலங்கையும் அந்த ட்ரெஸ்ஸும் ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே இன்னொரு பட்டையாட்டம் ஒரு டிசைன் மாதிரி வரும். அதுவும் இப்போ நம்ம பண்ணிவிட்டு அந்த சுருக்கம் வச்ச அந்த ஃபாண்டன் கிளாத் மேலே இதையும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பரதநாட்டியம் ட்ரெஸ் வந்து ஃபாண்டன்ட்டில் அழகாக செஞ்சாச்சு. அடுத்து நம்ம இப்போ செஞ்சிட்ருக்கிறது மூக்குத்திங்க.
பரதநாட்டியம் ஜுவல்லரி அப்படின்னு பார்த்தீங்கனாலே மேக்ஸிமம் வந்து க்ரீன் அண்டு ரெட் ஸ்டோன் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டோன் மாதிரி நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறக்காக நான் ரெட் கலர் ஃபாண்டன்ட்டையும் க்ரீன் கலர் ஃபாண்டன்ட்டையும் குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துருக்குறேங்க. இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கிறது வந்து நெக்லஸ்ஸு. அதுக்கு ஒரு ஃபாண்டன்ட்டை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தோட மூடியில் இந்த மாதிரி நான் வந்து யூ ஷேப்புக்கு வர மாதிரி நான் வந்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த நெக்லஸ் ஷேப் வரக்காக இந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சிட்ருக்கிறேன். இந்த ஜுவல்லரிலையும் அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க்குக்காக க்ரீன் கலர் ரெட் கலர் ஃபாண்டன்ட்டை குட்டி குட்டியாக உருட்டி இதில் வைக்க போகிறேங்க. அப்புறம் பேர்ல் பீட்ஸுக்காக ஒயிட் கலர் ஃபாண்டன்ட்டையும் நான் உருட்டி எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் வச்சு தான் இந்த நெக்லஸை நான் செய்ய போகிறேங்க. நான் நினச்சதை விடவே ரொம்ப கஷ்டமான ஒர்க்காக தாங்க இருந்துச்சு. இந்த குட்டி குட்டியாக உருட்டி எடுத்து ஒன்று ஒன்றா வந்து ஷேப்பாக வந்து அது மேலே வச்சு அந்த நெக்லஸ் ஷேப் கொண்டு வரக்கு எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன், இந்த ஜுவல்லரி மேக்கிங் எல்லாம் பண்ணுறவங்கள எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாண்டன்ட்டில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் பண்ணுற எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குதே, அவங்கள எப்படி அந்த நுணுக்கமான ஒர்க்கெல்லாம் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கேக்குக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டாலுங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க மேமோட முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதை பார்க்கும்போது இந்த வேலையெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சுங்க. இப்போ இந்த கேக்குக்கு தேவையான ஃபாண்டன்ட் ஒர்க்கெல்லாம் செஞ்சாச்சுங்க. இப்போ நான் 1 kgக்கான பட்டர்ஸ்காட்ச் கேக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேங்க. இந்த கேக்கில் வந்து நம்ம நார்மலாக பட்டர்ஸ்காட்ச் கேக்கான க்ரம் கோட்டிங் முடிச்சுட்டு இந்த கேக் வந்து நல்லா ரெட் கலரில் இருந்தால் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக ரெட் கலர் க்ரீம் வச்சு கவர் பண்ணிகிட்ருக்குறேங்க. இதை நம்ம ஃபாண்டன்ட்லேயும் வந்து கவர் பண்ணலாம். இப்போது கேக்குக்கு க்ரீம் வச்சு கவர் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு ஜுவல்ஸ் அப்புறம் ட்ரெஸ் இதெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா மேலே வச்சுக்கிறேங்க. அவ்வளோதாங்க, நம்ம கிளாசிக்கல் டான்ஸர் தீம்லான கேக் ரொம்ப அழகாக ரெடி ஆயிருச்சு. இதை இன்னும் அழகாக்கிறதுக்காக ஒரு கேக் டாப்பர் ஒன்றும் பண்ணி வச்சுருக்குறேங்க. இது நானே பண்ண கேக் டாப்பர் தான். இந்த மாதிரியான கேக் டாப்பர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேங்க. இந்த கேக் டாப்பரை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா கேக் பார்க்க இன்னும் அழகாயிருச்சு இல்லைங்களா? இது மாதிரியான கேக் பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.